ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவில் இருக்கும். ஃபிசிக்ஸில் 3rd லெசனில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ என்ன டாபிக் வாங்க பார்க்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட். ஸோ அப்படின்னா என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். ஸோ அப்போ லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட். ஸோ ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஒய் டேஷ் வச்சுக்கணும். ஓகே, ஒரு நேம் கொடுத்துக்கிறோம் ஒய் டேஷ். அண்ட் இங்கே நான் ஒரு பிங்கிற பாயிண்ட் எடுத்தேன். இந்த பிங்கிற பாயிண்டில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கும். ஸோ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கரண்ட்டுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கேருந்து நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இதனுடைய டிஸ்டன்ஸ் ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த நான் பாயிண்ட் ஓன்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் சிம்பிள், டயக்ராமும் சிம்பிள் தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் இந்த கண்டக்டருடைய நான் ஏதோ ஒரு ஸ்மால் லென்த்து எடுத்துக்கிறேன். ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதோட லென்த்து பார்த்திங்கன்னா டிஎல். இதோட லென்த் எவ்வளோ? டிஎல். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கரண்ட் கேரிங்கில் ஒரு கரண்ட் போகும். அதுதான் ஸ்டெடி கரண்ட் ஐ. ஓகே, ரொம்ப சிம்பிள், ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்கள். ஸோ இங்கிருந்து நான் ஒரு லைன் எடுத்துக்கிறேன். எதுக்கு நான் எடுத்தேன் அப்படின்னா, சம் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்காக எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இந்த ஏரியா கண்டுபிடிக்கணும் இல்லையா, அதுக்காக நான் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் பயன்படுத்தி நான் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த லைன் எடுத்திருக்கேன். ஸோ திரும்பவும் நான் இங்கேருந்து ஒரு லைன் போகிறேன். ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போது இந்த பிபிக்கும் ஏலேருந்து ஒரு பர்பண்டிகுலராக ஒரு லைன், அது சி. ஜஸ்ட் மேக் ஏ ட்ரையாங்கிள். ஸோ இங்கே நான் தீட்டான்னு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஸ்மால் ஆங்கிள் D5ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ D5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது ரொம்ப சிம்பிளாக நம்ம தியரி கூட எழுதலாம். ஸோ y dash is a long straight conductor, I is a steady current and P is a point at a magnetic field acting with a distance A from O அப்படிங்கிற நம்ம சின்ன ஒரு தியரி எழுதிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளுக்கு எடுத்தோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நம்ம போட போகிறோம். என்ன போடலான்னு பாருவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த தீட்டா எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எனக்கு தீட்டா இது ஹைபாட்னியூஸ், இது ஆப்போசிட். அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் லைன் இருக்குது. ஸோ அப்போ நான் சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறேன். ஏன் சைன் தீட்டான்னு எடுத்தேன்? ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனில் தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் ஆப்போசிட் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்போசிட்டுக்கு லைன் ஆப்போசிட் அப்படின்னு. ஸோ ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் சைன் தீட்டா எல்லாத்துக்கும் தெரியும். அப்போது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் அப்படிங்கிறது என்னது? ஏசி. ஸோ ஹைபாட்னியூஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஏபி. ஸோ அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏசியோட பை ஏபிக்கு பதில் என்னது? டிஎல். அப்போது ஏசி இஸ் ஈக்குவல் டு டிஎல் ஜஸ்ட் இப்படி கொண்டு போங்க, டிஎல் சைன் தீட்டா. ஜஸ்ட் சிம்பிள். இது நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம். அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஏசிபி ட்ரையாங்கிள் ஏசிபி. ஓகே, இதனுடைய ஆங்கிள் என்ன? D5. ஸோ இதுக்கும் நான் sin D5 எடுக்கிறேன். ஏன்னா
ஆப்போசிட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இந்த லைன் இருக்குது. ஸோ இதனுடைய டிஸ்டன்ஸ் நான் ஏதாவது ஒன்று வைக்கணும். ஸோ அதுக்காக நான் டிஸ்டன்ஸ் ஆர்னு வைக்கிறேன். ஸோ sin d5 அப்படின்னு எடுத்தனால ஆப்போசிட் பை ஹைபாட்டினியூஸ். ஸோ ஆப்போசிட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? ஏசி. ஆங்கிளுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? ஏசி டிவைட் பை ஹைபாட்டினியூஸ் என்ன இருக்குது? ஆர். அப்போது sin d5 கிடச்சிருச்சு. ஸோ இங்கே sin d5 ஈக்குவல் டு ஏசி பை ஆர் கிடச்ச உடனே ரொம்ப சிம்பிள். இந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா d5 ஸ்மால் ஆங்கிள், விச் மீன்ஸ் sin d5 ஈக்குவல் டு d5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்லி ஸ்மால் ஆங்கிள் ஃபார் ஸ்மால் ஆங்கிள். ஏன்னா நம்ம சின்ன ஏரியாவுக்கு தான் போடுறோம் இல்லையா, அதனால் ஸ்மால் ஆங்கிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏசி கூட எனக்கு ஈக்குவல் பண்ணோம், அதனால் இந்த ஆர் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ ஆர் கொண்டு போயிட்டேன். sin d5 ஈக்குவல் டு ஏசி. பாருங்கள், sin d5க்கு பதில் என்ன இருக்குது? d5. அப்போ ஆர் d5 ஈக்குவல் டு ஏசி. இது செகண்ட் ஈக்குவேஷன். ரொம்ப சிம்பிள். ஸோ இது மூடி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. பாருங்கள், ஏசி ஈக்குவலாக இருக்குது. இப்போது ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு பயோட் சாவர்ட்டில் பற்றி உங்களுக்கு தெரியும். இது பயோட் சாவர்ட்டோட அப்ளிகேஷன், ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன். ஸோ பயோட் சாவர்ட்டில் என்ன சொல்லுது? dB இஸ் ஈக்குவல் டு வெக்டார் மியூ நாட் பை 4 பை ஐடியல் sin தீட்டா டிவைட் பை ஆர் ஸ்கொயர் n கேப். ஒரு வெக்டர் நோட்டேஷனுக்கு எழுதுகிறோம். இட் இஸ் யூனிட் வெக்டார் அப்படின்னு பயோட் சாவர்ட்டில் சொல்லுது. ஸோ இங்கே நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இப்போது நான் இது ரெண்டு ஈக்குவல் பண்ணுறேன். ஸோ அப்போ ஈக்குவல் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது? dl sin theta is equal to r d5. ஸோ இது வந்து dl sin theta equal r d5. ரொம்ப சிம்பிள். இப்போ dB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் 4 பை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட். I ஸ்டெடி கரண்ட். ஸோ dlங்கிற லென்த் மாறவே மாறாது. ஸோ நமக்கு மாறக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னது? r மட்டும்தான் மாறும். ஸோ இப்போது dl sin theta போல் இங்கே என்ன போட சொல்லியிருக்காங்க? r d5. அப்போ I dl sin thetaக்கு பதிலாக என்ன போடணும்? r d5 டிவைட் பை r ஸ்கொயர் n கேப். ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ dB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை I d5 டிவைட் பை r n கேப். அப்போ இங்கே ஒரு r போச்சுன்னா இங்கே ஒரு r தான் இருக்கும் கீழே, இல்லைங்களா? ஸோ இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது எல்லாமே கான்ஸ்டன்ட் ஆரை தவிர. அப்போது நான் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் திரும்பவும் எடுக்கிறேன். ஏன்னா ஆர் எனக்கு இங்கே தான் இருக்குது. எங்கே இருக்குது? ஹைபாட்னியூஸில் இருக்குது. ஸோ நான் இந்த ஆங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்தேன்னா, நான் ஹைபாட்னியூஸில் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா, ஹைபாட்னியூஸில் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அட்ஜசன்ட் என்ன இருக்குது? ஏ இருக்குது. ஸோ காஸ் பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு ஆங்கிள் எடுக்கணும் இல்லைங்களா, அது வந்து 5. ஓகே, அது வந்து என்னது? 5. அப்போ cos 5 இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? adjacent பை ஹைபாட்னியூஸ். அப்போ cos 5 இஸ் ஈக்குவல் டு adjacent என்னது? a, ஹைபாட்னியூஸ் r. ஸோ எதுக்காக எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுங்க, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போது நாம் எதுக்கு இது கண்டுபிடிச்சோம்? இந்த r கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ அப்போ அந்த r அப்படி கொண்டு போயிட்டோம்னா a டிவைட் பை cos 5. ஸோ ரொம்ப சிம்பிள். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் r இன் என்னதுக்கு? r இன் 3. ஸோ அப்போ dB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? மியூ நாட் பை 4 பை. ஸோ I d5 டிவைடட் பை r பதில் இங்கே என்ன இருக்குது? a cos 5 n கேப். ஸோ அப்போ dB வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் 4 பை. ஸோ இது ரெசிப்ரோக்கல் ஆயிரும், cos 5 மேலே போயிடும். அப்போது I cos 5 இன்ட்டு d5 டிவைடட் பை a n கேப். பார்த்திங்களா? ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து போட்டுட்டோம். ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் 2 ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அந்த 2 ட்ரையாங்கிள் என்னங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த ட்ரையாங்கிள் எதுக்காக எடுக்கிறோங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறோம். அந்த ட்ரையாங்கிள் பேர் என்ன, ஏபிஓ. ஸோ இதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது எது, இந்த ஸ்மால் லென்த்துக்கு தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும். இப்போ நம்ம ஃபுல் லென்த்து கண்டுபிடிக்கணும். எப்படி, ஃபுல் லென்த்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபுல் லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தமாக கண்டுபிடிக்கணும், இன்டெகிரேஷன் பண்ணணும். ஏன்னா டோட்டலாக கண்டுபிடிக்கிற வேல்யூ வந்து இன்டெகிரேஷனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், இந்த ஏரியாவிலேருந்து நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு டோட்டல் ஏரியாவிலேருந்து வேணும். நான் டோட்டல் ஏரியாவிலேருந்து கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா, டோட்டல் ஏரியா இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறேன். ஸோ அப்போ நான் இதுக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துக்கிறேன், இதுக்கு ஒரு ஆங்கிள் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ டோட்டலாக நான் கண்டுபிடிக்கும்போது ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், போட்டுக்கோங்க. ஸோ இப்போது இங்கே நான் டோட்டலாக எடுக்கிறேன். ஸோ அப்போ டோட்டலாக எடுக்கிற போது நீங்களே பாருங்கள், இந்த டோட்டலாக எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக எடுக்கும்போது இது வந்து 5. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5. ஸோ இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், 5(1)ன்னு கொடுக்குறோம், இதுக்கு 5(2)ன்னு கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ பாருங்கள், இன்டெக்ரல் dB இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு μ0 4πi டிவைடட் பை an கேப். இது எல்லாமே கான்ஸ்டன்ட். நான் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். cos phi d5 மட்டும் என்ன பண்ணுறேன், இன்டெக்ரல் பண்ணுறேன். cos phi இன்ட்டு d5. ரொம்ப சிம்பிள். ஸோ பார்த்திங்கன்னா cos phi இன்ட்டு d5. இப்போது நான் dB வெக்டார் இன்டெக்ரல் பண்ணால் b வெக்டார். ஸோ இதுக்கு லிமிட் வரணும். என்ன லிமிட், ஸோ கீழேருந்து நம்ம எடுக்கிறோம். ஸோ 5(1)லேருந்து 5(2). அப்போது நம்ம 5(1)லேருந்து 5(2) எடுக்கிறோம். ஸோ 5(2) 5(1). ஏன்னா நம்ம கீழேருந்து எடுக்கிறனால ஆக்சிஸ் வந்து இது எக்ஸ் ஆக்சிஸ், நம்ம கீழேருந்து எடுக்கிறனால இது ஒய் ஆக்சிஸ், கீழேருந்து எடுக்கிறனால இது மைனஸ். ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து மேலேருந்து எடுக்கிறோம், இது வந்து கீழேருந்து எடுக்கிறோம். இது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதனால தான் நம்ம நெகட்டிவ் எடுத்துருக்கோம். ஸோ அப்படியே நம்ம கான்ஸ்டன்ட் போடுறோம், μ0 4πi an கேப். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், cos phi இன்டெக்ரல் பண்ணால் என்ன, sin phi 5(2) 5(1). ஸோ ரொம்ப சிம்பிள் பாருங்கள். ஸோ μ0 4πi an கேப். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 5(2)வும் இந்த 5(1)ம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்போ sin 5(2) என்ன வருங்க சொல்லுங்கள், sin 5(2) அப்பர் லிமிட் மைனஸ், ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ அப்போ ப்ளஸ் ஆயிரும். sin 5(2) 5(1) sin 5(1). ஸோ எப்படி புரியுதுங்களா உங்களுக்கு, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட்டுங்கிறனால, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஏன்னா அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அந்த ஒரு மைனஸ் இருக்குது, நமக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ். ரொம்ப சிம்பிள், இவ்வளோ தாங்க. ஸோ இதுதான் பி வெக்டார். ஸோ இப்போ இது ரெண்டுமே 90 டிகிரியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிளும் சரி இந்த ஆங்கிளும் சரி 90 டிகிரியில் இருக்குது. ஸோ அப்போ 5(2) = 5(1) = 90 டிகிரி. அப்போ 90 டிகிரி அப்படின்னா அப்போ பி வெக்டார் = μ0I 4πa n கேப்
அப்போ 90 டிகிரி, அப்போ sin 90 ப்ளஸ் sin 90, இப்போ sin 90 என்ன 1. அப்போது b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I பை 4 பை a n கேப் 1 ப்ளஸ் 1. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ 1 ப்ளஸ் 1 2. ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். அப்போ 2. அப்போ ஆன்சர் என்ன, b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2 பை a n கேப். பார்த்தீங்களா, மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் டியூ டு அன் லாங் கண்டக்டர் கேரிங் கரண்ட். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டெரிவேஷன். நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி மெதுவாக போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த 2 ஆங்கிளை எடுங்க. ஆங்கிளை எதுக்கு எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. எடுத்துக்கிறதுக்கப்புறம் பயோட் சாவர்ட்லால் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன் மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டைமாவது 4 டைமாவது ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு டாப்பிக்கோடு நான் வரேன். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வர வீடியோவிலலாம் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ அடுத்த 20 டேஸில் எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நான் இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் போட போகிறேன் எல்லாமே. இந்த கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கொஷின். அதனால தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்காக. கண்டிப்பாக ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 20 டேஸ் எக்ஸாம் வருதுன்னு சொல்கிறாங்க 3ஆம் தேதி. ஸோ நீங்கள் வருதோ இல்லையோ, நம்ம வேலை என்ன, 20 டேஸ் வந்து கன்ஃபார்ம் நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வர வீடியோவில் மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்குமே நான் இம்பார்ட்டன்ட் போடுறேன். ஆல்ரெடி நான் வந்து கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸ்க்கும் மேக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் 2 and 3 மார்க் போடுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஃபிசிக்ஸுக்கும் 2 மார்க் 3 மார்க் தனியாக போடுறேன். ஏன்னா 5 மார்க் ஆல்ரெடி போட்டாச்சு, நீங்கள் பாருங்கள். ஸோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன், எல்லா லிங்க்கையும். கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் எல்லாமே தரேன். ஸோ நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.